இப்போ இந்த சீரியலில் குமரனை வந்து வின்னராக தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே குமரனை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது விஜய், அதுக்கப்புறம் வந்து கங்கா அப்படின்னு சொல்லி குமரன் ஸ்டேஜ்லேயே வச்சு எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட நம்ம வந்து போகும்போது தனியாக போகலாம், அப்படி இது காரில் போகலாம் லாங் ட்ரைவ் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் எல்லாருடைய ஃபேமிலியோட தானே வந்தேன், நான் அவங்களோடய போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்ல, அதெல்லாம் இல்லை, நம்ம ஒன்றா தான் போகிறோம் அப்படின்னு விஜய் வந்து கூப்பிடுறாரு. இதனால் காவேரியும் போகிறாங்க. 2 பேரும் காரில் வந்து போயிட்டுருக்கப்போ, நிறைய உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும்போது சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்போ வந்து காவேரி தலையில் அடிபடுறது சின்னதாக. உடனே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை, லேசான காயம் தான், கொஞ்சம் தண்ணி படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் அதில் நம்ம நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்குமே இந்த மாதிரி காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு தெரிய வருது. எல்லாரும் ஓடி வந்து காவேரியை பார்க்குறாங்க. ஸோ சின்ன காயம் தான் அப்படின்னோன்னா அப்புறம் எல்லாருமே கிளம்பியாச்சு. இருந்தாலும் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு காவேரியை விஜய். அப்புறம் தாத்தா கிட்ட சொல்லி நீங்கள் வெளியில பார்த்துக்கோங்க, நான் காவேரி கூட தான் இருப்பேன், நான் காவேரியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தாங்கவே முடியல காவேரிக்கு. அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் தான் பேசுகிறதா, என்ன இப்படி இருக்கீங்க, இவள் இவ்வளோ பாசமா, எனக்கு கண்ணே என்னால் நம்ப முடியலையே அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ராகினி பார்த்துட்டு வயிற்றுச்சலாக இருக்கவங்களுக்கு, ஐயோ இப்படி பார்த்துக்கிறானே, எப்படியாவது சொல்லி நம்ம வந்து பிடிக்கணுமே, அப்போ வெண்ணிலாவோட உனக்கு வந்து காவேரி தான் முக்கியமா, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் காவேரி ரொம்ப ஆடுவாளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்து தாத்தா பாட்டி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஸோ சைகையிலேயே வந்து வெண்ணிலா விஜய் எங்கே, விஜய் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தான் இருக்கோமே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக நல்லாவே பார்த்துக்கிறாங்க வெண்ணிலாவை. ஸோ இன்னொரு பக்கம் காவேரி வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவ்வளோ பாசமாக விஜய் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஷோல்டரில் அப்படியே தொங்கிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய்க்கு சொல்கிறாரு. விஜய் நினைக்கிறாரு, நீ தான் என்னோட உலகம், நீ தான் என்னோட உயிர், அப்படி இருக்கிறப்போ உன்னை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிற, நான் எந்த அளவுக்கு உன்னை வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சா நீ வந்து என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே, உனக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுலேயே நினைக்கிறாரு. பட் காவேரி கிட்ட இந்த வார்த்தையில் சொல்லிட்டாரு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.